தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மன்னர் பைத்துல் முகத்தஸை கட்டுறாங்க. கட்ட அது இடிஞ்சு விழுந்து இருந்தது. பல தடவை கட்டினார்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நேரத்தில் இறைவன் அறிவித்தான், தாவூத் கட்டிடம் இடிஞ்சு விழுகுதுன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் கட்டக்கூடிய இந்த பகுதி என்பது அபகரிக்கப்பட்ட இந்த இடம், அது உண்மையாக மஸ்ஜிதுக்கு சொந்தமானதல்ல. முதல்ல உரிமையாளரிடம் அனுமதி கேளுங்கள், அதற்கு பிறகுதான் நீங்கள் கட்டினால் அந்த கட்டிடம் நிலைக்கும் என்று இறைவன் அறிவித்தான். அதே மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அனுமதி கேட்டு அதற்கு பிறகுதான் கட்டினார்கள். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் இந்தியா டிவைடட் என்கிற அந்த புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கிறார் பாபரை பற்றி. தன் மகனுக்கு இறுதி உபதேசம் செய்தாராம். மகனே, இந்த நாட்டில் எல்லா மக்களும் இருக்கிறார்கள், எல்லோரையும் சமமாக நடத்த வேண்டும் என்று தன் மகனுக்கு வசியத்து இறுதி உபதேசம் செய்துவிட்டு போனார் பாபர். அவர் எப்படி கோவிலை எடுத்திருப்பார்? எந்த முகலாய மன்னர்களும் ஒரு வணக்கஸ்தலத்தை இடிச்சிட்டு பள்ளிவாசலை கட்டியதாக சரித்திரம் கிடையாது. வேண்டுமானால் எத்தனையோ பல கோவில்களை அவர்கள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்று வேண்டாம்னால் சொல்லலாம். எந்த மஸ்ஜிதையும் இடித்ததாக சரித்திரம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்தியாவை ஆண்ட மன்னர்களில் அவுரங்கசீப்புடைய தலைமையிலே ஆலம்கீரி என்கிற ஒரு ஃபத்வா, ஒரு நூல் எழுதப்பட்டது. அந்த ஃபத்வா நூலிலே இப்படியே இருக்கிறது: அபகரிக்கப்பட்ட ஒரு இடத்திலே பள்ளிவாசல் கட்டுவது கூடாது, அப்படி கட்டினாலும் அந்த பள்ளிவாசல் இருந்து தொழுவது கூடாது என்று அவருடைய தலைமையில் எழுதப்பட்ட அந்த புத்தகத்தில் இருக்கிறது. எந்த ஒரு கோவிலையாவது இடித்துவிட்டு பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்பதற்கான எந்த ஒரு ஆதாரம் யாரும் சொல்ல முடியாது, நிரூபிக்க முடியாது, கிடையாது. நம்முடைய மார்க்கம் அப்படி சொல்லல.